ஹாய் ஹலோ வெல்கம் டு லேர்ன் மேக்ஸ் ஈஸியர். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது கிளாஸ் 10 சிபிஎஸ்இ பேர் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷனோட இன்ட்ரோடக்ஷன் பார்ட் 2. ஓகே, ஸோ பார்ட் 1 வீடியோல வி ஹவ் டீடைல்டு எக்ஸ்பிளனேஷன். அதுல வந்து நிறைய எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கேன், ஜென்ரல் பார்த்துருக்கோம், எல்லாமே பார்த்துருக்கோம். அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இங்க வந்தா யூ வில் பி ஹேவிங் clear idea about it. Okay, so போன இதுல we have stopped with solutions. Okay, போன இதுல எதை முடிச்சோம்? Solutionsல we have completed. Okay, solutions. Okay, solutions. அதுக்கு முன்னாடி what is the general form? General form என்னன்னு பார்த்தோம். What about the general form? A1x plus b1y plus c1 equal to 0, a2x plus b2y plus c2 equal to 0. இதனை we have seen general form அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போம். ஓகே, ஸோ general form, right. இப்போ இந்த general formல next one which we are going to see is இந்த கொடுத்திருக்க ஈக்குவேஷனுக்கு சொல்யூஷன் எப்படி இருக்க போகுது. ஓகே, சொல்யூஷன் எப்படி இருக்கும்? ஏன்னா இந்த ரெண்டு ஈக்குவேஷனுமே என்னது, ரெப்ரசன்ட்ஸ் அ லைன். இது ஒரு லைனை ரெப்ரசன்ட் பண்ணுது, இது ஒரு லைனை ரெப்ரசன்ட் பண்ணுது, லைன் 1 அண்ட் லைன் 2. இப்ப ரெண்டு ஈக்குவேஷன்ஸ் இருக்கிறதுனால இப்ப என்ன இருக்கும், ரெண்டு லைன். ஓகே, அப்ப அந்த ரெண்டு லைன் கிராஃப்ல எப்படி இருக்கலாம் நம்மளுக்கு? ஒன்னு ஒரு லைன் இப்படி இருந்துச்சு அப்படின்னா இன்னொரு லைன் எப்படி இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி மாறி மாறி வரும். இப்படி இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் இப்படி, அடுத்து இப்படி இருந்துச்சுன்னா இப்படி, இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இப்படி. ஓகே, ஸோ இந்த மாதிரி மாற்றி மாற்றி தான் என்னது லைன்ஸ் வரும். ஓகே, இது ஒன் ஆஃப் தி டைப், இந்த மாதிரி இருக்கலாம். ஓகே, ஸோ அதே மாதிரி வேற எதுவும் மெத்தட்ல இருக்கலாம் அப்படின்னா இன்னும் ரெண்டு மெத்தட்ல அது இருக்கும். ஓகே, ஸோ அண்ட் இப்படி இருந்துச்சு அப்படின்னா அது எப்படி தான் மீட் ஆகும், ஒரே ஒரு பாயிண்ட்ல மட்டும்தான் அது என்னது மீட் ஆகும். அதுக்கப்புறம் என்னது, இதுவும் டைவர்ஸ், இதுவும் டைவர்ஸ், அதுவும் என்னது டைவர்ஸ், இதுவும் டைவர்ஸ். ஓகே, ஸோ அப்ப இதுக்கப்புறம் மீட்டிங்கிறது நாட் பாசிபிள். ஓகே, ஸோ அப்ப இதுக்கு என்னதான் ஒரே ஒரு பாயிண்ட்ல தான் மீட் ஆகுது. அந்த பாயிண்ட் தான் என்னது, எக்ஸ் கமா ஒய்ங்கிற அந்த சொல்யூஷன். ஓகே, ஸோ அப்ப இதுக்கு வந்து டைப் 1, இதுக்கு ஒரே ஒரு சொல்யூஷன், அதாவது யூனிக் சொல்யூஷன் இருக்கு. ஓகே, இதுக்கு யூனிக் சொல்யூஷன் இருக்கு. அப்ப ரெண்டாவது டைப் லைன் எப்படி இருக்கலாம், கிராஃப்ல ரெண்டு லைன்ஸ் இருக்குல்ல, ஸோ அப்போ ஒன்னு இப்படி இருந்திருக்கலாம், இன்னொன்னு parallel டு திஸ். ஓகே, இன்னொன்னு எப்படி இருந்திருக்கலாம், parallel இருந்திருக்கலாம். ஓகே, ஸோ இது ரெண்டுத்துக்கு நடுவுல ஈக்குவல் டிஸ்டன்ஸா இருக்கும் எல்லா இடத்துலயும். ஸோ அப்ப இதுக்கு சொல்யூஷன் எங்க போனாலும் என்னது, எவ்வளவு தூரம் நீ எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிட்டே போனாலும் இதுக்கு என்ன கிடைக்காது, சொல்யூஷன்ஸ் கிடைக்காது. ஓகே, அப்ப இதுக்கு என்ன அர்த்தம், நோ சொல்யூஷன். அண்ட் இன்னொரு டைப் எப்படி இருக்கலாம், வேற எதுவும் டைப் யோசிங்க பார்ப்போம். ஒரு லைன் இப்படி இருக்குன்னா L1ங்கிற லைன் இப்படி இருந்துச்சு, ஈக்குவேஷனோட லைன் இப்படி இருந்துச்சுன்னா அதே லைன் மேல என்ன பண்ணலாம், இன்னொரு லைன் உட்கார்ந்து இருக்கலாம், ஓவர்லாப். ஓகே, ஒன்னுக்கு மேலே இன்னொரு ஒரு லைன். ஓகே, இப்போ ஒரு லைன் போதுன்னா அதுக்கு மேலே இன்னொரு ஒரு, இப்ப எப்படி நம்ம புக் எடுக்கிறோம், ஒரு புக்குக்கு மேல இன்னொரு புக், அதுக்கு மேல இன்னொரு புக், அதே மாதிரி ஒரு லைனுக்கு மேலே இன்னொரு லைனும் இருக்க சான்ஸ் இருக்கு, which is L2. ஓகே, ஸோ இது தேர்ட் டைப். இது இல்லாம வேற எதுவும் பாசிபிள் இருக்கா இந்த ரெண்டு லைன் வச்சு? ஓகே, ஸோ அந்த மாதிரி இது இல்லாம வேற எதுவும் பாசிபிள் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, ஐ வில் ரிப்ளை டு இட். அது கரெக்டா தப்பாங்கிறது ஐ வில் செக் அண்ட் டெல். ஓகே, ஸோ இப்ப கொடுத்திருக்க ஈக்குவேஷன் வச்சு இது மூணு டைப்ல அது எந்த டைப், இந்த மாதிரி இன்டர்செக்ட் ஆகுதா, இந்த மாதிரி பேரலா போகுதா, இந்த மாதிரி கோஇன்சிடென்ட்டா ஒரே லைனுக்கு மேல இன்னொரு லைன் இருக்கா அப்படிங்கறது எப்படி சொல்லலாம் அப்படின்னா நம்ம சயின்டிஸ்ட் அதுக்கு ஒண்ணு கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க. ஓகே, அது என்ன அப்படின்னா இதுதான் அந்த டேபிள் சார்ட். உங்க புக்ல இருக்கக்கூடிய டேபிள் நம்பர் 13.1. ஓகே, அந்த டேபிள் சார்ட் தான் நம்ம இப்ப இங்க பார்க்க போறோம். எப்படி இருக்கணும், சைட்ல ஐ வில் ரைட் தட் நம்ம ஈக்குவேஷன்ஸ் நம்ம எழுதிப்போம். என்ன ஜெனரல் ஈக்குவேஷன், a1x plus b1y plus c1 equal to 0, a2x plus b2y plus c2 equal to 0. ஓகே, ஸோ இதுதான் இந்த ஈக்குவேஷன்ஸ். சரி, இப்ப இந்த ரெண்டு ஈக்குவேஷன்லையும்
எப்படி இருக்கணும் அப்படின்னா கண்டிஷன் ஃபர்ஸ்ட் பார்த்தோம்ல இந்த மாதிரி இருக்கணும். எப்படி a1 by a2 இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் டேர்ம்ஸ் இருக்குல்ல இதோட ரேஷியோ அதாவது a1 by a2 must not be equal to b1 by b2 must not be equal to b1 by b2 அப்படி இருந்துச்சுன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்குது இன்டர்செக்டிங் லைன்ஸா இருக்கும். எப்படி நம்ம இப்ப இந்த ஈக்குவேஷன் இப்படி கொடுத்துட்டோம். ஓகே இந்த ஈக்குவேஷனை they have given like this. இப்ப அதை பார்த்தோன்னே நம்ம சொல்ல முடியுமா இது இப்படிதான் இருக்கும் அப்படிங்கிறதுலாம் முடியாது. ஓகே ஸோ அதுக்கு தான் என்ன பண்ணியிருக்காங்க we are having இந்த மாதிரி derived forms a1 by a2 அதாவது இதான் போட்டிருக்காங்க பாருங்க இங்க a1 by a2 கண்டுபிடிச்சிருக்காங்க. எக்ஸுக்கு முன்னாடி என்ன இருக்குது 1 ஸோ அப்போ 1 a2 எக்ஸ் செகண்ட் ஈக்குவேஷன்ல எக்ஸுக்கு முன்னாடி என்ன இருக்கு 3 ஸோ அப்போ by 3. ஓகே அதே மாதிரி ஒய்க்கு மைனஸோட சேர்த்து இருக்குன்னா ஜெனரல் ஃபார்ம்ல என்ன இருக்கு பிளஸ் இருக்கு அப்ப பிளஸ் ஆஃப் -2 அப்படின்னு எடுக்கணும். ஓகே அப்ப -2 இருக்கு டிவைடட் பை 4 செகண்ட் ஈக்குவேஷன்ல 4. ஓகே அப்ப இதை பண்ணோம்னா என்னது 1 by 3 ஈக்குவல் டு இதை சால்வ் பண்ணோம்னா என்ன கிடைக்கும் -1 by 2ன்னு கிடைக்கும். 2 by -2 by 4 is -1 by 2. is this and this equal கட்டாயம் கிடையாது. ஓகே ஸோ இப்போ a1 by a2 not equal to b1 by b2 இருந்துச்சுன்னா எக்ஸாக்ட்லி ஒன் சொல்யூஷன் ஆர் யூனிக் சொல்யூஷன். அதாவது நம்ம ஃபர்ஸ்ட் டைப் பார்த்தோம்ல இந்த டைப்புக்கு அப்போ எப்படி இருந்திருக்கணும் a1 by a2 must not be equal to b1 by b2 இருக்கணும். அண்டர்ஸ்டுட் சரி இப்போ செகண்ட் ஒன் வருவோம். a1 by a2 equal to b1 by b2 equal to c1 by c2 மூணு ரேஷியோமே ஈக்குவல் பா. இங்க என்னது மூணு ரேஷியோ a1 by a2 equal to b1 by b2 equal to c1 by c2 செகண்ட் கண்டிஷன். ஓகே அது ஃபர்ஸ்ட் கண்டிஷன் முடிஞ்சு. இப்போ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது நம்ம பார்த்தது என்னது இங்க தேர்ட் கண்டிஷன்ல பார்த்தோம்ல ஒரு லைனுக்கு மேலேயே இன்னொரு லைன் உட்கார்ந்து இருந்துச்சுன்னா ஓகே ஓவர்லாப் ஒரு லைனுக்கு மேல இன்னொரு லைன் இருந்துச்சுன்னா அப்போ ஒவ்வொரு பாயிண்ட்டுமே என்னது ஒவ்வொரு சொல்யூஷன் தானே ஒவ்வொரு பாயிண்ட்லுமே என்னது லைன் மீட் ஆகிட்டே தான் இருக்கு. ஸோ அப்போ இதுல எத்தனை சொல்யூஷன் x, y எடுக்கலாம் x, y we can have infinitely many solution. ஏன்னா ஒரு லைன் என்னது நம்பர் ஆஃப் இன்ஃபினிட் பாயிண்ட்ஸ் எல்லாம் கிரியேட் ஆனதா ஒரு லைன். ஸோ அப்போ இதுலயும் அத்தனை பாயிண்ட்ஸ் இருக்கும். அப்போ எல்லா பாயிண்ட்ஸுமே என்னது இட் இஸ் அ சொல்யூஷன். ஸோ அப்போ x, y நிறைய இருக்கும் இன்ஃபினிட்லி. அப்போ அதனால தான் என்ன சொல்லியிருப்பாங்க கோஇன்சிடென்ட் லைன்ஸ். கிராஃபிக்கலா எப்படி சொல்லுவோம் கோஇன்சிடென்ட் லைன், இதுக்கு கிராஃபிக்கலா இன்டர்செக்டிங் லைன்ஸ். ஓகே அதே மாதிரி அல்ஜீப்ரிக் இன்டர்பிரேஷன்ல எப்படி சொல்லுவோம் இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன். அதான் சொன்னோம்ல ஒவ்வொரு பாயிண்ட் என்னது x, y ஒவ்வொன்றுமே என்னது ஒவ்வொரு லைன் மேல இருந்துச்சு அந்தந்த பாயிண்ட் அப்படியே என்ன வரும் சொல்யூஷனா வரும். அது இன்டர்செக்டிங் பாயிண்ட் தானே சொல்யூஷன் சொல்லுவோம். ஸோ அப்போ ஒண்ணுக்கு மேலே ஒன்று இருந்துச்சுன்னா ஒவ்வொரு பாயிண்ட்டுமே இட் இஸ் சொல்யூஷன். அப்போ நம்ம எக்கச்சக்கமான பாயிண்ட் சொல்லலாம். ஸோ இட் ஹாஸ் இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன். அண்ட் தேர்ட் கண்டிஷன் a1 by a2 equal to b1 by b2 not equal to c1 by c2. போன கேஸ் அதே தான். அதுல என்ன லேசா மாறுது a1 by a2 equal to b1 by b2 not equal to c1 by c2. ஓகே ஸோ இதுதான் வந்து லாஸ்ட் கண்டிஷன். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது என்னது கிராஃபிக்கலா பேரலல் லைன்ஸா இருக்கும். பேரலல் லைன்ஸ் என்ன சொல்லியிருக்கேன் நோ சொல்யூஷன், அல்ஜீப்ரிக்கலா நோ சொல்யூஷன். ஓகே அதுதான் நம்ம இங்க பார்த்தது. ஓகே ஸோ அதுக்கு கண்டிஷன் செகண்டா நம்ம பார்த்தோம்ல அதுதான் இங்க. ஓகே அப்ப எப்படி இருக்கணும் a1 by a2 equal to b1 by b2 not equal to c1 by c2 இருந்துச்சுன்னா அந்த pair of linear equationக்கு என்னது there is no solution or it has parallel lines. Parallel lines never meet. ஸோ அதனால என்னது அதுக்கு சொல்யூஷன் கிடையாது. ஓகே இந்த இதுல நம்ம வந்து ரொம்ப கிளியரா இருக்கணும். டேபிள் 3.1 இஸ் வெரி வெரி மச் இம்பார்ட்டன்ட். எப்படி VVVVIPங்கிறாங்களோ அதே மாதிரி this is also VVVVIP. ஓகே வெரி 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 இம்பார்ட்டன்ட் ஃபார் 1 marks. இதுல இருந்து 1 marksக்கு நிறைய கொஸ்டின்ஸ் நம்ம வந்து ரெஃபர் பண்ணுவோம். நீங்க எல்லா புக்கையும் பாத்தீங்கன்னா பிளஸ் எங்களோட கொஸ்டின் பேங்க்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இட் வில் பி தேர்.
எல்லா கொஸ்டின் பேப்பர்ல இதுல இருந்து ஏதாச்சும் 2 கொஸ்டின் கம்பல்சரி இருக்கும். ஓகே, ஸோ இதை ஃபர்தரா வில் பி ஸ்டடிங் இட் இன் தி நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோஸ். ஸோ இந்த வீடியோஸ்ல நம்ம சொல்யூஷன் எப்படி இருக்கும் 3 டைப் பார்த்துருக்கோம். ஸோ அதுதான் இந்த வீடியோஸ்ல இந்த ஒரே ஒரு கான்செப்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னால இதை மட்டும் நான் இந்த வீடியோல போட்டிருக்கேன். பாக்கி ஃப்ரம் நெக்ஸ்ட் வில் பி ஸ்டார்டிங் த ப்ராப்ளம்ஸ். அப்படி இல்லாட்டி நம்ம வந்து சப்ஸ்டியூஷன் மெத்தட், எலிமினேஷன் மெத்தட்னு சொல்லியிருக்கோம். அப்படின்னா என்னென்ன பண்ண போறோம் அப்படிங்கறத மட்டும் இன்னொரு வீடியோ போட்டுட்டு வில் பி ஸ்டார்டிங் த ப்ராப்ளம்ஸ் இன் தி ஃபர்தர் கிளாஸஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கட்டாயம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிபிகேஷன் பெல்லையும் ஆன் பண்ணிட்டு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃபார் ஃபர்தர் வீடியோஸ். ஓகே, ஸோ we will help you throughout the studies. Okay, until then we will meet in the next video. Thank you.